தனுசு ராசி, நீங்கள் எப்படின்னா தெரியுமா, மனசில் என்ன பட்டுச்சோ அதை வெளிப்படையாக சொல்லிடுவீங்க. அதனால் சில நேரத்தில் உங்களோட வார்த்தை மற்றவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் தோணும். ஆனால் மனசுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட எண்ணமே வச்சுட்டு பழக மாட்டீங்க. ஒரு முறைக்கு உங்கள் இலக்கை முடிவு செஞ்சுட்டிங்கன்னா அதை அடையிற வரைக்கும் விடாமல் முயற்சி செய்கிறவங்க. பாதியில் எத்தனை தடவை வரட்டுமே விழுந்த இடத்திலிருந்தே மீண்டும் எழுந்து நிற்கிற குணம் தனுசு ராசிக்கு இருக்குது. தனுசு ராசிக்காரங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அதீத நம்பிக்கையால் அவசரமான முடிவை மட்டும் எடுக்கவே கூடாதுங்க. முடிவெடுக்கும் போது யோசித்து தான் எடுக்கணும். நிறைய முடிவுகள் உங்களுக்கு தப்பாக தான் போயிருக்கும். அது ஏன்னா அவசர முடிவு எடுக்கிறதுனால மட்டும்தான். நிதானமாக பொறுமையாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள், எந்த இடத்துலையுமே தப்பு நடக்காது. தனுசு ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லோரையுமே நல்லவங்க அப்படின்னு நம்பிடுவீங்க. எல்லோரும் தங்களை போலவே நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்றது நம்புறது தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் பொறுமை, திட்டமிட்டு செய்யணும், சரியான மனிதர்களை தேர்ந்தெடுக்கணும். இந்த மூணையுமே வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா உங்களோட முன்னேற்றத்தை யாராலுமே தடுக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே மனசுக்குள்ளே ஒரு பெரிய வானத்தை வச்சுட்டு வாழக்கூடியவங்க. எதையுமே சின்னதாக நினைக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இதையும் கடந்து போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு முன்னேறுவீங்க. உங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தா உங்கள் நம்பிக்கை தான். உங்கள் தைரியம், உங்கள் நேர்மை, சுதந்திரமான சிந்தனை, இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்காரங்களை வில்லம்போடு ஒப்பிடலாம். உங்கள் ராசி சின்னமே அதுதான். வில் எவ்வளோ பின்னாடி இழுக்கப்படுதோ அம்பு அதை விட வேகமாக முன்னாடி போகும். அதே மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையுமே. கஷ்டம் உங்களை பின்னுக்கு தள்ளுறதுக்கு வரல, இன்னும் பெரிய உயரத்தை நோக்கி பாய வைக்கிறதுக்கு தான் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்லிடுறீங்க, அதனால் சில கஷ்டமும் வந்திருக்கு. மனசுக்குள்ளே கெட்ட எண்ணம் எதுவும் இருக்காது. நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பழகினா போதும். தனுசு ராசிக்காரங்க இந்த அவசர முடிவு சொன்னாலும் அதை மட்டும் எடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை சாதாரண பயணம் கிடையாது, இலக்கை நோக்கி பயிர அம்பு மாதிரி. எவ்வளோ தூரம் பின்னால் இழுக்கிறாங்களோ சரியான நேரம் வந்தவுட அதை விட பல மடங்கு வேகத்தில் முன்னேறக்கூடிய தன்மை கொண்டது இந்த தனுசு ராசி. இவ்வளவு சிறப்பு மிக்க ராசிக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழல் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு இப்போ ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தனுசு ராசி குரு பகவான் ராசி அதிபதியாக கொண்டது. வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அது அற்புதமான நன்மையை தரக்கூடிய வழிபாடு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எப்படி நவகிரக சன்னதி இருக்கும், அங்கே வியாழக்கிழமையில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி குரு பகவான் வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் சேரும். அப்படி வழிபாடு செய்கிறப்ப ஓம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 18 முறை உச்சரித்து வழிபடுங்க, நன்மை நிச்சயம் வரும். இப்போ கூட உங்கள் ஆள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்கள் வேண்டுதல் விரைவில் நடக்கும், நன்மை பெருமளவு சேரவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்குமே நீங்கள் அலைய தேவையில்ல. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையை ஜாதக அமைப்பால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்ன விஷயம்லாம் சாதகமாக நடக்கும், என்ன விஷயம் பாதகமாக அமைங்கிறத வாங்க விரைவாக பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்குமே மாற்றம் வரும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வச்சா கண்டிப்பாக நன்மையை பெறலாம். அந்த வகையில் உங்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும். இந்த மாதத்தோட கிரக அமைப்பை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் யார்? குரு பகவான் உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரத்தை மேற்கொள்ள போகிறாரு. அப்படி சஞ்சாரம் இருந்தாலுமே இந்த குருவோட பார்வை 2ஆம் இடத்துல பதியுது. இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? பயப்படாதீங்க. குடும்பத்தில் முன்னேற்றம் வரும், சுப நிகழ்ச்சி நடக்கும், குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும். எப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களை இது வரைக்கும் யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ அவங்களே உங்களை பாராட்டுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இது வரைக்கும் இழந்த வாய்ப்புகள் இந்த மாதம் உங்கள் கை சேரும். இப்படியெல்லாம் நல்லதாக நடந்தாலுமே எதிர்பாராத விதத்தில் சின்ன சின்னதாக சமயத்தில் மனக்கசப்பு கூட வரலாங்க. அதனால் கவனமாக இந்த ஒரு விஷயத்தையும் கையாளுங்க. மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்லி நீங்கள் வேலை வாங்குறதை தவிர்த்துட்டு உங்கள் வேலையை நீங்களாக செய்கிறது நல்லது. மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்க்கிறதே நல்லதுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குரு பகவான் வழிபாட்டை முறையாக செய்கிறதுனால வரக்கூடிய நன்மைகளை நீங்கள் இன்னுமே பல மடங்கு அதிகரித்து கிடைக்கலாம். அடுத்து பாருங்கள், கடகராசிக்கு புதன் வரும்போது அவர் அங்கே இருக்கிற சூரியனோடு இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு.
புதனும் சூரியனும் இணையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா புத ஆதித்ய யோகம் உருவாகும். அது இப்போ உங்களுக்கு உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட உச்ச குருவும் இணைகிறாங்க. இதனால் நல்ல பலன் உங்கள் இல்லம் தேடி வரும். அரசியல் பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல பொறுப்பு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 7, 10 இந்த 2 இடத்துக்கு அதிபதி தான் புதன். அவர் அஸ்தமத்துக்கு வராரு. மறைஞ்ச புதனால் நிறைஞ்ச செல்வம் வரும் அப்படின்றத பழமொழி. பொருளாதாரத்தில் பாருங்கள், உங்களுக்கு நல்ல நிறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு புதனின் அருளால் கிடைக்கும். தன லாபம் வரும். பொருளாதாரத்தில் அம்சங்கள் சூப்பராக கிடைக்கும். ஆனால் மன அமைதி மட்டும் குறையலாம். ஏன்னா எதிரியோட தொல்லை இருக்குது. நல்ல விஷயம் நடக்கும்போது சிலருக்கெல்லாம் நம்ம ஒரு எப்படி இவங்க மட்டும் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆளாகுவோம். அதனால் சில எதிர்ப்புகள் வரும். அது தைரியத்தால் சமாளிச்சிடுவீங்க. ஆனால் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா கவனமாக உங்கள் வேலையை செஞ்சாலே போதும். இடமாற்றம், வீடு மாற்றம் எளிதில் கிடைக்கும். தொழிலில் புதுசாக பங்குதாரர் இணைகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து பண்ணுங்கள். குடும்ப உறுப்பினரோட பேரில் கூட அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கு இந்த மாதம் யோகம் வரும். வியாபாரத்தில் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு வரும். எப்படின்னா உழைப்பிற்கேற்ற பணம் கிடைக்கும். புதிய திருப்பங்கள் பலவும் சேரும். மிதுன ராசிக்கு செவ்வாய் வரும்போது உங்கள் ராசிக்கு 5, 12 இந்த 2 இடத்துக்கு அதிபதி தான் செவ்வாய். அவர் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது பிள்ளைகளால் எதிர்கால நலன் கருதி நீங்கள் இந்த மாதம் எடுக்கிற முடிவு அவங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு தரும். அவங்களோட வளர்ச்சிக்கே உதவியாக இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா அவங்களுடைய மேல் படிப்பு சம்மந்தமாகவோ இல்லைன்னா ஏதாவது உத்தியோகம் சம்மந்தமாகவோ இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற முடிவு வெற்றியை ஏற்படுத்தும். இடமாற்றம், வீடு மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பெரும்பாலும் கடன் சுமையால் தவிச்சவங்களுக்கு கடன் சுமை பாதிக்கு மேலே குறையும். வாங்கி இடத்தை விற்றுட்டோமே, வேறு இடத்த வாங்கலாமா அப்படின்லாம் யோசனை இருக்கும். நிறைய இது வரைக்கும் ஏற்பட்ட இழப்புகளை நம்பி நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போ அந்த கவலைகள் நீங்குங்க. புதுசாக இடம் வாங்குறது, அதுக்கப்புறம் நின்று போன கல்யாணம் நடக்கிறது, இந்த மாதிரியான சுப விஷயம் நடக்கும். பாகப்பிரிவினை கூட சுமூகமாக முடிகிற நேரமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. அடுத்து கன்னி ராசிக்கு சுக்கிரன் வரும்பொழுது அங்கே நீச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ராசிநாதன் குரு பகவானுக்கு சுக்கிரன் பகை கிரகம். இதனால் அவர் நீச்சம் பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு வரும். தக்க விதத்தில் வெளிநாட்டு யோகமும் வரும். பொது வாழ்க்கையில் ஏற்பட்ட வீண் பழி அகலும். புதிய பொறுப்புகள் கூட சேரும். இந்த ஒரு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு வரும்னு சொன்னோம்ல, அதுதாங்க இந்த அமைப்பு. எந்த காரியத்தையுமே எளிதில் செஞ்சு முடித்து வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க. அதனால் அதிகார அந்தஸ்து கிடைக்கும். ஆதாயம் தரும் தகவல் வரும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்குமே பொறுப்பு மாற்றம் வரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகள் கெடுபிடி கொஞ்சம் அதிகரிக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக முயற்சி பண்ணும். மாணவிகள் படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. பெண்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தொல்லை உங்களை விட்டு பரிபூரணமாக விலகுது. அடுத்து இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அருளோ பெரியவங்களோட ஆதரவும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் குலதெய்வ வேண்டுதலை நிறைவேற்றிடுங்க. குலதெய்வ ஆலயத்துக்கு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. மனசில் நிம்மதியும் தெளிவும் வரும். மாதம் முழுவதுமே உங்கள் பாக்கியாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அரசு வழியில் நீங்கள் முயற்சிகள் செய்யும் பொழுது அது கிடைக்கும். கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஆனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நேர்மையான செயல்பாடுகளை மேற்கொள்கிறது நல்லது. ஏன்னா தவறான சிபாரிசு, தவறான வழிமுறை இந்த நேரத்தில் பிரச்சனையை கொடுத்துடும். அதனால் சங்கடம் கூட வரும். கவனமாக இருங்க. வேலை பளுவின் காரணமாக உடல்நிலையில் சின்னதாக மாற்றம் வரலாங்க. அதெல்லாம் மருத்துவ ரீதியாக சரியாயிடும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் வரும். இது வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனை முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் நீங்கள் திறமையை கையாண்டா நன்மையை பெறலாம். அடுத்து பூராடத்துக்கு பொறுத்த வரைக்கும் வாகன சேர்க்கை நல்லாயிருக்கு. ஆடை ஆபரண கனவு நனவாகுது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை கூட விலக ஆரம்பிச்சிடும். நினச்ச வேலையை சிறப்பாக நடத்தி முடித்து காட்டக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளின் தலைமையில் உங்களுக்கு சில பொறுப்பு சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்னதாக பிரச்சனை தலை காட்டினாலும் அது பெரிய ஒரு அளவில் பாதிப்பை தராது. குடும்பத்தில் சுபிட்சமான நிலையும் ஒற்றுமையான நிலையும் வருது. இடத்திலும் வீட்லேயும் சரி மதிப்பு மரியாதை, வயதானவங்களுக்கு மனக்குறை இது எல்லாமே விலகிடும். வீட்டில் மதிப்பு மரியாதை உயரும்.
விவசாயிகளுக்கு ஆதாயம் வருங்க. அடுத்து உத்திராடம். உத்திராடம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா கூட இருக்கும். அதனால் கவனமாக செயல்பட்டு பாருங்கள். திட்டமிட்ட வேலை கொஞ்சம் தள்ளி போகலாம். அதனால் உங்கள் வியாபார ரீதியாக கணக்கு வழக்கு புத்தகத்தில் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா கணக்கு வழக்கு காரணமாக நீங்கள் அரசுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை கூட வரலாம். அப்படி எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும் அதை உங்களால் சரி செய்ய முடியும். அதனால் கவலைப்படாதீங்க. உடல்நிலை மனநிலை சீராகும். இழுபறியாக இருந்த வழக்கு ஒன்று வெற்றி பாதியில் இருக்கும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. புதன் நிறைந்த செல்வத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறாரு. அதனால் தடைப்பட்ட வருமானமும் வரும். எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேர நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை வணங்கிட்டு உங்கள் பணிகளை தொடங்குங்க. நிச்சயம் நன்மை வந்து சேரும்.